விஜய் வந்து 2 தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு என்ன காரணம்னா, அவர் நார்த்தில் ஒரு பக்கம், சவுத்தில் ஒரு பக்கம் எவ்வளோ ஃபேன்ஸ் எவ்வளோ ஓட்டு நமக்கு வருங்கிற அந்த ஒரு கிரவுண்ட் லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் நேரடியாக வேட்பாளரை நிறுத்தி அதை தெரிஞ்சுக்க முடியாதுங்களா? இல்லை, நம்ம நிற்கிறதுக்கும் வேட்பாளர் நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு கட்சி தலைவரே நிற்கிறாரு அப்படின்னா வந்து அது எவ்வளோ நமக்கு நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா வேட்பாளர் மேலே தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அவங்க மேலே மக்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இப்போ விஜயே நிற்கிறாருன்னா அது வேற இல்லை. இப்போ வந்து இடைத்தேர்தல் வந்துச்சு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டைமில் அவர் நின்று பார்த்துருந்தா இப்போது அவர் வந்து தெற்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் இல்லை, கட்சியோட சின்னமும் இப்போ தான் வந்திருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சின்னத்தை வச்சு நம்ம எவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இருக்கணுங்கிறதான நம்ம பார்க்க முடியும். இடத்தில் நிற்கலாம், விஜய் நான் பிரச்சாரம் பண்ணுறாங்கிறது ஓகே. ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ண விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் குவாலிட்டி எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. இப்போ நிற்கிற 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஜெயிப்பாப்பில், 2 ஜெயிப்பாப்பில்.